ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் வாழை இலை அல்வா. அதுக்கு முதல்ல சில வாழை இலையை எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி மிக்சிக்குள்ளே போட்டுக்கணும். இப்போது ஒரு கிண்ணத்தில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் அதை நல்லா தண்ணியை கலந்து விட்டுக்கணும். இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழை இலையை வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் பேனை வச்சுட்டு 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருந்தீங்கன்னா 2 கப் சுகர் ஆட் பண்ணணும். ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த வாழை இலை தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றினோம்ல, அப்போவே 2 கல் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, சின்ன கடாய். அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது அதை நம்ம செஞ்சு வச்சுருந்த அல்வாவில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கட்டி ஆகிடும். இந்த பதத்துலேயே அதை நல்லா வச்சு கிளறி விட்டுக்கணும். இப்போது சுவையான வாழை இலை அல்வா ரெடி. அதை ஒரு வாழை இலைக்கு மாற்றிட்டு அதை நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக்